ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும். ஹியூண்டை கிரெட்டா தான் லான்ச் பண்ணதிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே அல்டிமேட்டா கிங்கா இருந்திருக்கு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூண்டை கிரெட்டாவுக்கு வந்து ஒரு தனி புது ஸ்பெஷல் எடிஷன் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஹியூண்டை கிரெட்டாக்கு வந்து எடிஷன்ஸ் இருக்குங்க. நைட் எடிஷன் ஒண்ணு இருக்கு, அட்வென்ச்சர் எடிஷன் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிங் எடிஷன் அப்படின்னு புதுசா ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிங் எடிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன்ஸ் இருக்கு. கிங், அதுக்கப்புறம் கிங் லிமிடெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்லே நைட் எடிஷன். ஓகே. இன்னைக்கு இதோ நம்ம கூட இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோடைய லிமிடெட் எடிஷன். ஸோ கிங் எடிஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதோ அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி இந்த எடிஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த கிங் எடிஷன்ஸோடைய சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கிங் எடிஷன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அதனுடைய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,89,000 ஆரம்பிக்குது. நான் டர்போ பெட்ரோல் மேனுவல் வெர்ஷனை பொறுத்தவரை. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டர்போ டிசிடி ஆப்ஷனும் இருக்குது. 20,62,000 அந்த ரேஞ்சில் வருதுங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங். 1.5 லிட்டர் டர்போ ப்ளஸ் டிசிடி ஆட்டோமேட்டிக். டீசல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. ஸோ என்னென்ன எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கிறத நீங்கள் வந்து லைனாக அப்படியே மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். 3 என்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸும் நிறையாவே இருக்குது. ஓகே. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது கிங்லேயே வந்து லிமிடெட் எடிஷன். ஓகே. ஸோ கிங்லேயே லிமிடெட் சீரிஸ் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வண்டிகள் மட்டும்தான் தயாரிக்க போகிறாங்க இந்த லிமிடெட் எடிஷன் சீரீஸில். ஸோ இதில் என்ன வேர்ஷன்ஸ் இருக்குது, வேரியன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வேர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஐவிடி ஆட்டோமேட்டிக் 19,64,000 எக்ஸ்ஷோரூம் வருதுங்க. அது நான் டர்போ பெட்ரோல் வித் ஐவிடி. அதிலே டீசல் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. 20,92,200 வருதுங்க எக்ஸ்ஷோரூம். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹியூண்டை கிரெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே டாப் வேரியன்ட்ஸ் இப்படி தான் இருக்குங்க. ஓகே. ஸோ இதில் வந்து புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அதை நான் வந்து ஹைலைட்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். வண்டியோடைய சைஸ், டைமென்ஷன்ஸ் அண்ட் ஓவரால் டிசைன் ரீதியாக பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் லிமிடெட் எடிஷன். அதனால் இந்த வண்டி வந்து உங்களுக்கு மேட் கிரே ஃபினிஷில் அவைலபிள் இல்லை. இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷில் தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நைட் எடிஷன் மாதிரியும் கூட இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். காரணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பிரேக் கேலிப்பர்ஸ் உங்களால் அதையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த ரெட் பிரேக் கேலிப்பர்ஸ் தவிர வேறு என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த எல்இடி டிஆர்எல்ஸு, கனெக்டட் எல்இடிஸ் அது எல்லாமே இருக்குது. ஆனால் ஹியூண்டையோடைய லோகோவை பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே. அதுக்கு கீழேயே 360 கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. அதெல்லாம் நார்மலான விஷயங்கள். ஏடாஸும் இருக்குது. ஸோ கீழே உங்களுக்கு வந்து ஏர் டேமில் அந்த ரேடாருக்கான சென்சார் அது வந்து இருக்குது. அதே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடாஸ்க்கான கேமரா சிஸ்டம் இருக்குது அண்ட் ஏடார் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஏடாஸ் லெவல் 2 அது எல்லாமே இந்த வண்டியிலையும் இருக்குது டாப் வேரியண்ட்டுங்கிறதுனால. புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ். ஸோ அலாய் வீல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் வந்து டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முன்னே வந்து ஹியூண்டை கிரெட்டாவுடைய டாப் எண்ட் வேரியண்ட்ஸில் வேறு டிசைன் அலாய் வீல்ஸ் இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டை அல்கசார்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண அலாய் வீல் டிசைன். அது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ரெகுலர் கிங் எடிஷன் காட்டுறேன். அப்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து தெரியுங்க. ஸோ இந்த அலாய் வீல் டிசைன் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இன்னும் சூப்பராக இருக்குது. அல்கசார்லேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரெட் பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பர். டயரோடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்க முடியும். 215/55 ஓகே. 18 இன்ச் தான், 19 இன்ச் கிடையாது. 18 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதை தவிர ஆட் ஆகியிருக்கிறது வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இந்த பாடி கிளாடிங் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஆக்சசரிஸில் அவைலபிளாக இருக்குது. அது வந்து இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் ஓவரால் லுக் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஓகே. தென் மேலே உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் அது யூஸ்வலான பிளாஸ்டிக் ரூஃப் ரெயில்ஸ் தான். பேனராமிக் சன் ரூஃப் அதுவும் யூஸ்வலாக வர்றது தான். ஓகே. அதுக்கப்புறம் பேக் சைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கனெக்டட் லுக்கு, எல்இடி டைல் லேம்ப்ஸ் அது எல்லாமே முன்ன போல் சேமாக தான் இருக்குது. கிங் எடிஷன் அப்படின்னு வரும்போது தனியாக ஸ்பெசிஃபிக்காக இந்த கிங் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் கிங் இந்த வண்டி தான் அப்படின்னு அவங்களே வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்குங்க. ரியர் பம்பருமே முன்ன போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. என்ன முன்ன வந்து இந்த மேட் பிளாக் கலரில் இருந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இப்போ வந்து கிளாசி பிளாக்ல இந்த வண்டியில் உங்களால் பார்க்க முடியும். அது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நார்மல் கிங் எடிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட் கிரே ஃபினிஷ் வருது. அது வந்து ஆக்சுவலி நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. செமையான ஃபினிஷ், சரியான குவாலிட்டி பெயிண்ட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டை லோகோ வந்து நார்மல் சில்வரில் தான் இருக்குது. இதுக்குள்ளே பிளாக்ல வர்றதில்ல. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் அதெல்லாம் நார்மலாகவே தான் இருக்குது. அதை தவிர இங்கே சைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம் அலாய் வீல்ஸ் வந்து டியூவல் டோன் ஃபினிஷில்
கொடுத்துருக்காங்க. சேமான அலாய் வீல்ஸ். இந்த அலாய் வீல்ஸ் வந்து அல்கசாரோடைய என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸில் இருந்துச்சுல்ல. ஸோ அதே அலாய் வீல்ஸ் தான் இந்த கிங் எடிஷனும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. எனக்கு கிரெட்டாவோட அலாய் வீல்ஸ் விட இந்த அலாய் வீல்ஸ் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்ல முடியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. நீங்கள் நைட் எடிஷன் அல்லது இந்த லிமிடெட் எடிஷன் போனால் மட்டும்தான் உங்களுக்கு பிளாக் ஃபினிஷில் வருது டோர் ஹேண்டில்ஸ். அண்ட் சைட்ஸில் வரக்கூடிய இந்த லைட்னிங் ஆர்க், இந்த ஆர்க்கும் கூட சில்வரில் தான் இருக்குது. ஸோ ஒரு கிரெட்டா எப்பவும் போல் கிரெட்டா மாதிரியே தான் இருக்குது. இந்த கிங் எடிஷனை பொறுத்தவரை என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுதான் தனியான ஒரு ஸ்பெஷல் லுக்கு தருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கிங் அப்படிங்கிற பிராண்டிங் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது கிங் எடிஷனில் நீங்கள் லிமிடெட் எடுத்தாலும் சரி, இந்த நைட் எடிஷன் எடுத்தாலும் சரி, இந்த ரெகுலரான கிங் எடிஷன் எடுத்தாலும் சரி. ஸோ ஓவரால் லுக்கு வந்து இப்படி தான் இருக்குது எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டே கிரெட்டா கிங் எடிஷன்லேயே நைட் எடிஷனுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு 2-3 வேரியன்ட்ஸ் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன வேரியன்ட்ஸுங்கிறது மேலே நீங்கள் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த மேட் பிளாக் பெயிண்ட் கலர் வந்து கொடுக்குறாங்க. அதில் மேட் கிரே பார்த்தோம் இல்லையா, இதில் மேட் பிளாக் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு தனியாக சூப்பராக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல்ஸுமே வந்து இந்த நார்மல் கிங்கில் இருக்கிற அலாய் வீல்ஸே தான். ஆனால் இது வந்து ஃபுல்லி உங்களுக்கு மேட் பிளாக் ஃபினிஷில் வருது. இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுலேயும் நீங்கள் அந்த ரெட் பிரேக் கேலிப்பர்ஸ் பார்க்க முடியும். அது ஒரு தனி ஸ்போர்ட்டியான லுக்கு தருதுங்க. மற்றபடி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோம் எல்லாம் எதுவுமே இல்லை. நோ க்ரோம், எல்லாமே வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் தான் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த லைட்னிங் ஆர்க் வந்து உங்களுக்கு கிளாசி பிளாக்கில் தனியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து தனியான ஒரு ஃபீலாக இருக்குது. தனியாக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நைட் எடிஷன் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்கும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த வண்டியில் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஹியூண்டே கிரெட்டா கிங் எடிஷனை பொறுத்தவரை இது வந்து லிமிடெட் எடிஷன். ஓகே, ரெகுலர் கிங் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ வந்து எக்ஸாக்ட்லி சேம் அதே நார்மலான ஸ்மார்ட் கீ தான் வருது, ஹியூண்டேவுடைய ஸ்மார்ட் கீ. ஆனால் இந்த கிங் லிமிடெட் எடிஷனில் இந்த மாதிரி தனியாக ஒரு கீ கவரோட வருதுங்க. இது கிங் எடிஷன் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிரான்ஸ் கோட்டிங்கோட ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்டிச்சிங்கோட இன்னும் கொஞ்சம் ரகடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது லிமிடெட் எடிஷனில் இது வண்டியோட வருது. கூடவே ஒரு கீ ஹுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது இப்படி இருக்குது. ஓகே, இதை தவிர வேறு என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸோடைய டிசைன், அந்த ஓவரால் ஆம்பியன்ஸை இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் காட்டுறேன் பாருங்களேன். நான் வந்து டிரைவர் டோரை திறக்கிறேன் பாருங்கள். தானாகவே டிரைவர் சீட் வந்து நகருதுங்க. ஸோ ஹியூண்டே அல்கசாரில் இருந்த அந்த வெல்கம் ஃபங்க்ஷன் அந்த ஃபீச்சர் அதை வந்து இப்போது இந்த ஹியூண்டே கிரெட்டாவுக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க கிங் எடிஷனை பொறுத்தவரை. கூடவே வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸோடைய அப்போல்சரி டிசைன் பேட்டர்ன் அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இன்னும் பிளாக்கில் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் முன்னே ஏற்கனவே இருக்குங்க. ஆனால் இப்போ புதுசாக ஹியூண்டே கிரெட்டாவோடைய ரேஞ்சிலேயே மெமரி ஃபங்க்ஷன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 தனி டிரைவர்ஸ்க்கு தனித்தனி மெமரி ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபீச்சரும் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் கன்வீனியன்ஸ் தாங்க. ஓகே, இது ஒரு ஹைலைட். அதை தாண்டி கோ டிரைவர் சீட்டுக்கு நீங்கள் பார்த்தாலுமே அதுவுமே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது இப்போது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் மோட் ஃபங்க்ஷன் ஹியூண்டே அல்கசாரில் மட்டும்தான் முன்னே இருந்துச்சு இந்த ஃபீச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்துட்டே இந்த கோ டிரைவர் சீட்டையுமே நீங்கள் ஃபார்வர்ட் அண்ட் ரியர் அப்படின்னு தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா, கிங்காக இருக்கீங்கன்னா கோ டிரைவர் சீட்டுமே தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் இப்போ ஹியூண்டே கிரெட்டாவுக்கும் வந்துடுச்சு. அது ஒரு நைஸ் ஃபீச்சராக இருக்குங்க. ஓகே, தென் வேறு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிடெட் எடிஷன், கிங்கில் லிமிடெட் எடிஷன் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கிங் பிராண்டோடைய தனித்தனி இந்த அக்சசரிஸ் எல்லாமே ஆட் ஆகுது. இப்போது கிங் பிராண்டோடைய ஃபுல் இந்த மேட் நீங்கள் பார்க்கலாம். இது 3D மேட்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அதை தாண்டி ஏற்கனவே உங்களுக்கு வண்டியோடைய கீ கவர் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்டு வேறு என்ன ஆட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் கேம் ஒன்று ஆட் ஆகுது. ஓகே, ஸோ ஹியூண்டேயோடைய பிராண்டட் டேஷ் கேம் இந்த கிரெட்டாவுடைய கிங் எடிஷனுக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது கேபினுக்கு உள்ள கேமரா கிடையாது, ஒன்லி ஃபார்வர்டு ஃபேஸிங் மட்டும்தான். பட் இந்த ஃபீச்சர் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது நல்ல வரவேற்கத்தக்க ஃபீச்சராக நான் வந்து நினைக்கிறேங்க. ஓகே, ஸோ வேறு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. பவர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முன்ன மாதிரியே அதே சேம் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. வண்டி பவரை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிரைவர் சீட் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மெமரி ஃபங்க்ஷனுக்கு திரும்ப ரீசெட் ஆகிருச்சு. ஸோ மெமரி ஃபங்க்ஷன் நான் என்னுடைய டிரைவிங் பொசிஷனுக்கு செட் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ நான் ஃபுல்லாக பின்னாடி தள்ளிக்கிறேன். அப்போ தான் டேஷ்போர்டு உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரெகுலர் கிரெட்டாலேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண விஷயங்கள் தான். உங்களுக்கு அதே சேம் ஸ்டியரிங் வீல், இதில் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமும் சேர்ந்து ஆட் ஆகி வருது. அது ஒரு தெரிஞ்ச விஷயம்.
மேலும் டில்ட் அண்ட் டெலஸ்காபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான், அதுவும் வந்து நைஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி அப்படின்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் வருது. கூடவே உங்களுக்கு வந்து ஆட்டோ வைப்பர்ஸ் அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஃபுல்லி டிஜிட்டல் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுவும் வந்து ஒரு காமன் விஷயமா இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. இதில் உங்களுக்கு காம்பஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. வேணும்னா இந்த டிஸ்பிளே லே அவுட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உங்களுக்கு இன்பில்ட் நேவிகேஷன் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அதையும் கூட நீங்கள் இந்த சிஸ்டம் மூலமாகவே பண்ணிக்கலாம். அல்லது இந்த டியூவல் ஜோன் ஏசிக்கு இங்கே தனி ஃபிசிக்கல் கண்ட்ரோல் ஒரு கன்சோலும் கூட கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நைஸ் அண்ட் நீட். மேலும் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ரெகுலரான ஹியூண்டேயோடைய ஹை குவாலிட்டி ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி, கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் அதெல்லாமும் இருக்குது. ஜியோ சாவன் சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலும் 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டம் அதுவும் வந்து இருக்குங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆன் பண்ணுற பட்டன் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்குது டிஸ்பிளே. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவாக நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே தான். 3D வியூவும் கூட நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். ஓகே, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஃப்ரண்ட்டுக்கு இங்கே ஒன்று இருக்குது. பேக் சீட்டுக்கு போகும்போது இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு மல்டிபிள் ட்ரைவ் அண்ட் ட்ராக்ஷன் மோட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்னோ, மட், சாண்ட் அப்படின்னு ட்ராக்ஷன் மோட்ஸும் இருக்குது. ட்ரைவ் மோட்ஸை பொறுத்தவரை ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படிங்கிற ட்ரைவ் மோட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் அதுவும் உண்டு. ஸோ வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், 2 ஃப்ரண்ட் சீட்ஸ்க்குமே வந்து 3 ஸ்பீட் ஃபேன் கண்ட்ரோல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வென்டிலேஷன் பொறுத்தவரை. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் வந்துடுது டாப் வேரியன்ட்ஸ்க்கு. லிட்ரலி ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த வண்டியில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கிங் எடிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டட் விஷயமா இருக்குது. மற்றபடி டேஷ்போர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான மெட்டீரியல்ஸ் தான். உங்களுக்கு யூஸ்வலான ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ். இந்த மெட்டீரியல்லாம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். சாஃப்ட் டச்சாக இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப ரோபஸ்டான அழகான ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஹை குவாலிட்டியாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே இருக்குது. அண்ட் இங்கே மைல்டான ஆம்பியன்ட் லைட்டிங்கும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நைட் டைமில். க்ளவ் பாக்ஸ், கோல்டு க்ளவ் பாக்ஸ் தெரிஞ்ச விஷயம். அண்ட் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாமே இருக்குது இந்த வண்டியில். ஆம்ரெஸ்ட் நல்ல ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஸ்லைடபிள். ஸ்லைடிங் ஃபங்க்ஷனோட வருது. நைஸ். அண்ட் உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் உண்டு. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான ஃபீச்சர்ஸில் சிலது. மேலே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி அந்த டெலிமேட்டிக் பட்டன்ஸோட சேர்த்து ஆட்டோ டிமிங் ARVM வந்துடுது. மேலே சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது, LED கேபின் லேம்ப்ஸ் அண்ட் பனராமிக் சன்ரூஃபும் வந்துடுதுங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஹியூண்டே கிரெட்டாவை பொறுத்தவரை நீங்கள் அஃபோர்டபுளாகவே EX ஆப்ஷன் அந்த வேரியண்ட்லேருந்தே கூட நீங்கள் வந்து பனராமிக் சன்ரூஃப் என்ஜாய் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நைஸ். ஓகே, இப்போ வாங்க பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போமா. ரியர் சீட்டை பொறுத்தவரை ஹியூண்டே கிரெட்டா என்றைக்குமே ஒரு இஷ்யூவாக இருந்தது இல்லைங்க. நல்ல ஸ்பேஸ், நல்ல கம்ஃபர்ட் இருந்திருக்கு. ஆனால் இந்த கிங் எடிஷனில் ஸ்பெஷலாக எதுவும் ஒன்று பண்ணணும் இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் கிங் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக குஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தலாணி மாதிரி ரியர் சீட் ஓனர் கிங் இங்கே தான் உட்காருவார்ல, ஸோ அதுக்காக அதை வந்து கொடுத்துருக்காங்க. அது 2 இருக்குது. அதை தவிர இங்கே ரியர்லேயும் நீங்கள் பார்க்கலாம் அதே பிராண்டட் 3D மேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. ஓகே, மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது. ரப்பர் மேட் தான். ஓகே, தென் தலானி சூப்பராக இருக்குது. ஒரு மேகத்துக்குள்ளே தலையை விட்டா மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபீல் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃபீல் நான் பண்ணி. ஆம்ரெஸ்ட் ஆஸ் யூஷுவல் இருக்குது. அண்டு ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் ரியர் சீட்ஸ் தான். ஸோ ஒரு லெவல் 2 லெவலுக்கு நீங்கள் சாய்ச்சிக்கலாம். அது வந்து பிரச்சனையே இல்லை. மேலும் பாஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் தான் உட்காருவார்ல. ஸோ இந்த சீட்டில் உட்கார்ற வண்டியோடைய ஓனர் பாஸ் கிங் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவர் அட்ஜஸ்டபிள் கோ டிரைவர் சீட் இருக்கிறதுனால பாஸ் மோட் ஃபங்க்ஷனும் இருக்குது. அந்த கோ டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை, டிரைவர் மட்டும்தான் முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படின்னா லிமோசின் மாதிரி ஸ்பேஸ் வந்து லிபரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே முன்னாடி தள்ளி விட்டுட்டிங்கன்னா கால் மேலே கால் போட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். அதுதான் கிங் எடிஷனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூண்டே. அதை தவிர இந்த ஆங்கிள்லேருந்து இன்னொரு ஃபீச்சர் நீங்கள் கவனிக்க முடியும். கிங் எடிஷன் அப்படின்னு பிராண்டிங்கோட இந்த சீட் பெல்ட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் இந்த
டேம்பிங் என்ன சொல்லுவாங்க, இது கவர்னு சொல்லுவாங்க. ஓகே, கிங் எடிஷன் அப்படின்னு போட்டே பிராண்டிங்கோட வருது. லிமிடெட் அப்படிங்கிற இந்த கிங்கோட லிமிடெட் வெர்ஷன்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி பிராண்டட் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. அது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஸ்பேஸ் கம்ஃபர்ட்லலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. பனராமிக் சன் ரூஃப் இருக்குது, 6 ஏர் பேக்ஸ் இருக்குது, அண்ட் சைடில் இந்த கர்டன்ஸுமே வந்துடுது, சன்பிளைண்ட் கர்டன்ஸ். அதுவும் வந்து ரியலி நைஸ். மேலும் இன்னொரு ஹைலைட் ஃபீச்சர் இருக்குங்க. Hyundai கிரெட்டாவை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிறது யூஷுவல் தாங்க. ஓகே, ஆனால் கிரெட்டாவில் முதல் முறையாக ரியர்லையும் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே Hyundai அல்கசாரில் இருந்த அந்த சென்டர் பீஸ் ஆம்ரஸ்டோட ரியர் ஏசி வென்ட்ஸ் வரோட அதே சென்டர் கன்சோல் பீஸை அப்படியே கிரெட்டாவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. முன்ன Hyundai அல்கசாருக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வரும். ஓகே, இது ஆக்சுவலி சும்மா ஸ்டோரேஜ்னு நினைக்காதீங்க, இது வயர்லெஸ் சார்ஜிங்க. அதுக்கேற்ற மாதிரியே இங்கே பிராண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வயர்லெஸ் சார்ஜிங்குடைய அந்த லேபிள் அதெல்லாமே இருக்குது, அந்த லோகோ. ஓகே, 2 சி டைப் போர்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி வயர்லெஸ் சார்ஜிங் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு ஹைலைட்டான ஃபீச்சராக இருக்குது. இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் எஸ்யூவி ரியர் ஏசி வென்ட்ஸ் கூட ரியர் வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்கறது. அதை தாண்டி இங்கே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டபிள் ட்ரேஸ் வந்துடுது. ஓகே, இந்த ஃபோல்டபிள் ட்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப் அவுட் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஓகே, தென் இந்த இடத்துல லேப்டாப் ஹோல்டிங்கான அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இதனுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏற்கனவே கரெக்டாக எலக்ட்ரிக்லையும் இதே தான் நம்ம பார்த்தோம். அதே விஷயம் இந்த வண்டிக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேக் சீட்ஸ்க்கும் இருக்குது. ஸோ மற்றபடி டேஷ்போர்ட் லுக்கு, ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டி அதெல்லாமே சேமாக தான் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து இன்னும் ஒரு படி மேலே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிங் எடிஷனை பொறுத்தவரை அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது இங்கே கிங் எடிஷனில். ஓகே, ரெகுலரான Hyundai கிரெட்டா உடைய இன்டீரியர் அப்ஹோல்சரி என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் வருது இந்த கிங் எடிஷனுடைய இன்டீரியர் அப்ஹோல்சரி. கிரே அண்ட் டார்க் கிரே அப்படிங்கிற காம்பினேஷனில் தான் இருக்குது அப்ஹோல்சரி. அது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். பட் இந்த கிங் எடிஷனில் என்னென்ன ஹைலைட் ஃபீச்சர்ஸ் நான் காமிச்சேனோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா Hyundai கிரெட்டாவுடைய புது கிங் எடிஷன். இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியிலே இது கிங் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சில பல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க டாப் வேரியன்ட்ஸில் மட்டும். அதுலேயுமே லிமிடெட் சீரிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல ஆக்சசரிஸ், பிராண்டட் ஆக்சசரிஸாக கொடுக்குறாங்க அந்த பேக்கேஜோட சேர்த்து. ஸோ இந்த கிங் எடிஷன் வர்த்தா இல்லையா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. அதுலேயுமே நைட் எடிஷன் அண்ட் லிமிடெட் எடிஷன் அப்படின்னு தனி வெர்ஷன்ஸும் இருக்குது. ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். கூடிய விரைவிலேயே நம்ம கோயம்புத்தூரில் இந்த கிங் எடிஷனை உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ நான் கொண்டு வரேன். நன்றி, வணக்கம். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம்.